25% வரி குறைகிறது. இந்தியாவிடம் மண்டியிட்ட அமெரிக்கா. ட்ரம்புக்கு மோடி கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட். சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார மேடையில் இந்தியா தற்பொழுது ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளது. சமீபத்திய நிகழ்வுகள், குறிப்பாக அமெரிக்கா இந்தியா மீது விதித்த கூடுதல் வரிகளை திரும்பப் பெற முன்வந்திருப்பது மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவின் எதிர்ப்பையும் மீறி இந்தியாவுடன் கைகோர்ப்பது ஆகியவை இந்தியாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கை உறுதிப்படுத்துகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவின் வர்த்தக கொள்கைகளை காரணம் காட்டி 50% கூடுதல் வரியை விதித்தபோது அது இந்திய பொருளாதாரத்திற்கு பெரும் சவாலாக அமையும் என கருதப்பட்டது. குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் வாங்குவதை அமெரிக்கா கடுமையாக எதிர்த்தது. இதற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே அமெரிக்க கருவூல செயலர் ஸ்காட் பெசன்ட் 25% கூடுதல் வரி உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை நியாயப்படுத்தினார். ஆனால் இந்தியா இந்த மிரட்டல்களுக்கு பணியவில்லை. மாறாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பருப்பு வகைகளுக்கு 30% வரி விதித்து அதிரடி பதிலடி கொடுத்தது. இந்தியா எடுத்த இந்த துணிச்சலான முடிவு அமெரிக்காவின் உள்நாட்டு அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் விவசாய பெருங்குடி மக்கள், குறிப்பாக பருப்பு உற்பத்தியாளர்கள் இந்தியாவின் இந்த வரி விதிப்பால் பெரும் நஷ்டத்தை சந்தித்தனர். இதன் விளைவாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிபர் ட்ரம்புக்கு அவசர கடிதம் எழுதினர். இந்தியாவில் 30% வரியை ரத்து செய்ய வேண்டுமானால் அமெரிக்கா விதித்துள்ள வரிகளை முதலில் குறைக்க வேண்டும் என்ற அழுத்தம் இப்போது அமெரிக்காவிற்கு உள்ளிருந்தே கிளம்பியுள்ளது. இது இந்தியாவின் பொருளாதார ரீதியான பதிலடி தாக்குதல் வெற்றிகரமாக வேலை செய்ததை காட்டுகிறது. மற்றொரு புறம் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவின் கொள்கைகளிலிருந்து விலகி இந்தியாவுடன் நெருக்கமான உறவை பேண துவங்கியுள்ளன. ரஷ்யாவுடனான இந்தியாவின் எண்ணெய் வர்த்தகத்தை அமெரிக்கா முட்டாள்தனமாக நடவடிக்கை என்று சாடிய போதும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அதை ஏற்க மறுத்துவிட்டன. மாறாக இந்தியாவுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் ஐரோப்பா தீவிரமாக உள்ளது. உக்ரைன் போருக்கு பிந்தைய சூழலில் ஆசியாவின் மிகப்பெரிய சந்தையான இந்தியாவை தவிர்த்துவிட்டு தங்களால் இயங்க முடியாது என்பதை ஐரோப்பா உணர்ந்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் இந்த இரட்டை நிலைப்பாடு அமெரிக்காவை மிகுந்த பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த இக்கட்டான சூழலில்தான் அமெரிக்கா இப்போது தனது பிடிவாதத்தை விடுத்து இந்தியா மீதான வரிகளை குறைக்க தயாராக இருப்பதாக சூசகமாக தெரிவித்துள்ளது. ஸ்காட் பெசன்ட்டின் சமீபத்திய பேட்டி அமெரிக்கா தனது கொள்கைகளை தளர்த்தி கொள்ள விரும்புவதை வெளிப்படுத்துகிறது. இந்தியாவின் வளர்ந்து வரும் சந்தை மதிப்பு, பாதுகாப்பு துறையில் இந்தியாவின் ஒத்துழைப்பு, அமெரிக்க விவசாயிகளின் நலன் ஆகியவற்றை முன்னிறுத்தி இந்தியாவுடன் இணக்கமாக செல்வதை தவிர அமெரிக்காவிற்கு வேறு வழியே இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது. இந்தியாவின் இந்த வெற்றி என்பது வெறும் பொருளாதார வெற்றி மட்டுமல்ல, அது ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திர நகர்வாகும். ரஷ்யாவுடன் உறவை பேணுவது, அதே நேரத்தில் ஐரோப்பாவுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை முன்னெடுப்பது, அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு சமமான பதிலடி கொடுப்பது என இந்தியா ஒரு சமநிலையான பாதையில் பயணிக்கிறது. உலக நாடுகள் இந்தியாவை ஒரு சந்தையாக மட்டும் பார்க்காமல் ஒரு வலிமையான முன்னெடுக்கும் சக்தியாக பார்க்க துவங்கி உள்ளன என்பதையே இந்த நிகழ்வுகள் உணர்த்துகின்றன. வரும் நாட்களில் இந்தியா மீதான வரிகள் நீக்கப்படும் பட்சத்தில் அது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் ஊக்கத்தை தருவதோடு உலக பொருளாதார வரிசையில் இந்தியாவின் இடத்தை மேலும் வலுப்படுத்தும்.